தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை அவதூறாக பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது எடப்பாடியின் உருவம் பதித்த பேனரை தீயிட்டு எரிக்க முயன்றபோது காவல்துறையினர் அதனை தடுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பழனிசாமியை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். அதிமுக பொதுச் செயலாளர் மன்னிப்பு கேட்கும் வரை காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்தனர். பிஜேபி வாக்கு திருடி தொடர்ச்சியாக சர்வாதிகார வகையில் ஆட்சி செய்து கொள்ளக்கூடிய மோடியை ஆதரிக்கக்கூடிய கைகூலியாக செயல்பட்டு கொண்டிருக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை பேசுவதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. நீங்கள் காலை இணக்கி பதவி வந்தவர்கள். எங்கள் தலைவர் தன்மானத்தோடு தலைமை வைத்து மக்கள் மத்தியில் பணியாற்றி பதவி வந்தவர். செல்வ பெருந்தகை குறித்து அவதூறு பேசிய எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார பயணத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக உதகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். ஒரு நூற்றாண்டு பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரை பிச்சைக்காரன் என்றும் பிச்சைக்காரரை போல என்றும் கிழிந்த சட்டை, அழுக்கு சட்டை, ஒட்டு வைத்த சட்டை போட்டிருக்கிற பிச்சைக்காரன் என்று மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் அவர் பேசியிருப்பது கடும் கண்டனத்துக்குரியது. அது காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுமக்கள் அனைவருமே அவரை கண்டித்து வருகிறார்கள். பாஜகவின் அழுத்தம் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு அவதூறு பேசியுள்ளதாக நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.